ஓகே. நம்ம வந்திருக்க கார் போல இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்றாரு அப்டின்னா, "நீ வந்து பணத்த பத்தி கவலைப்படாத. நான் கான்ட்ராக்ட் செட்டில் பண்ணிட்டேன். நீ உள்ள இருக்க வண்டி எடுத்துட்டு போயி, டோ ட்ரக் தான் இங்க நிக்குது பாருங்க. இத எடுத்துட்டு போயிட்டு, ஜஸ்ட் நீ வந்து அந்த கார வந்து கிளைம்ன்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணி விக்க ஆரம்பி. நான் வந்து சில ரீசன்ஸ்க்காக வெளிய வந்து மாட்டிக்கிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கரெக்ட்டா இருக்கும், கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்போ வந்து எறங்கிக்கிட்டு, நம்ம இந்த ஹூக் எடுத்துட்டு போயிட்டு, காரோட ஃப்ரண்ட் பானட்ல வந்து மாட்டணும். எஸ் மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து கார்ல ஏறி உட்காந்து ஓகே. இப்போ எக்ஸ் அமுத்தணும்னு நெனைக்கிறேன். ஓ! இங்க இருக்க சுவிட்ச் எடுக்கணுமா? ஓகே. எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ இசட் அமுத்துனா கார் நம்ம பாட்டுக்கு வந்துரும். இந்த ரிமோட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு நமக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் கார நம்ம வெற்றிகரமா எடுத்தாச்சு. இத இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து வண்டி எடுத்துற வேண்டியதான். பண்ணணும். இ2 ரிப்பேர். ஓகே. ஓகே. இதுல எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி விசிட் த ஆட்டோமோட்டிவ் ஸ்டோர் அண்ட் பை சீல் டேப்பா? எக்ஸாஸ்ட்டு. ஓகே. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து லீக் இருக்கு போல இருக்கு. ஓகே. இதுதான் அந்த கடையா? கடை நான் நினைச்சேன் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது கடையை நான் எதிர்பார்க்கல. ஓகே. இவன்ட்ட போயிட்டு நம்ம வந்து சீல் டேப் வந்து பை பண்ணிடுவோம். இந்த காரை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க பார்ப்போம். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லைங்க பார்க்குறவங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது. எல்லா யூடியூபர்ஸும் சப்ஸ்கிரைபே சைன் பண்ணுறாங்க. நம்மளால் ஏன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையாக இருக்குது. எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஃபோட்டோ எடுத்தாச்சு எல்லாம் கவர் ஆகிற மாதிரி. ஸோ பின்னாடி சைடு கவர் ஆக ஃபோட்டோ எடுத்தாச்சு. சைடு வியூ கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்தாச்சு. வேலை முடிந்து விட்டது.